நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற கேள்வி, ஆனா கவர்மெண்ட் லேப்டாப் சர்வீஸ்க்கு ஏன் நீங்க இவ்வளவு மெனக்கிடுறீங்க? அந்த லேப்டாப்ல வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்களே, அதெல்லாம் வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னவா இருக்கும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்போட சர்வீஸ் தான் பார்க்க போறோம். இந்த சர்வீஸ் வந்து நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரியலூர்லேருந்து சக்திவேல் அப்படின்றவர் தான் வந்து இந்த லேப்டாப்பை தஞ்சாவூருக்கு எடுத்துட்டு வந்து சர்வீஸ்க்கு கொடுக்குறாரு நம்ம ஷாப்புக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்புக்கு வந்து இவர் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கே அதிர்ச்சி ஆயிடும். என்னன்னா அந்த லேப்டாப்புக்கு வந்து எஸ்எஸ்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்ல செலவு, நான் தப்பு சொல்ல மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த பேனல் வந்து எங்க சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 4500 ரூபாய்க்கு அந்த பேஸ் பேனல் மட்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அவர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது லேப்டாப்ல ஒர்க்கிங் ஃபைன், எனக்கு பேனல் மட்டும் தானே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும் பொழுது அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹின்சஸ் வந்து ரீஒர்க் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேனல் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணலை. இதை வந்து நாங்கள் சக்திவேல்கிட்ட வந்து கன்வே பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கு, ஏற்கனவே வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணிட்டீங்க, திரும்பி இதுக்கு செலவு பண்ணணுமான்னு ஒரு தயக்கம் எனக்கு இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயம், ஆனால் நீங்கள் அதை ரெடி பண்ணுங்கண்ணே, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெடி பண்ணுங்க, அதை நான் நேரில் வரேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்புக்கு வந்து அந்த பேக் பேனலை வந்து ரெடி பண்ணுறோம். என்னன்னா நம்ம ரெடி பண்ணும் பொழுது எப்பயுமே வந்து அந்த லினோவோ E4125 லேப்டாப்பை பொறுத்த அளவு பேசிக்காகவே அந்த பேனல் வந்து டேமேஜ் ஆகிறது வழக்கம். அதுக்காக நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஹிஞ்சஸ்லாம் வந்து கரெக்டாக லூஸ் பண்ணி அந்த பர்ஃபெக்ஷனில் கொடுப்போம். லேப்டாப் வந்து திரும்பி அந்த கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கவனமாக பார்ப்போம் அந்த ஒர்க்கை. அந்த ஒர்க்கு எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு இவருக்கு வந்து நாங்கள் கால் பண்ணி சொன்ன பிறகு அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரியலூர், அவர் ஒர்க் பண்ணுறது வந்து சென்னையிலேருந்து அரியலூர் வந்துட்டு அரியலூர்லேருந்து திரும்பி தஞ்சாவூருக்கு இந்த லேப்டாப்பை வந்து வாங்குறதுக்கு வராரு. அப்போ அவர் சொன்ன விஷயம் நல்லா கேட்டுதுங்க. கவர்மெண்ட் லேப்டாப்லாம் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதை ஏன் நீ செலவு பண்ற, டோட்டல் வேஸ்ட்ன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பதில் சொல்றோம் பாருங்க. அவர் சொன்ன விஷயம், அண்ணன் நான் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால் இப்போதைக்கு ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கொடுத்து ஒரு லேப்டாப்பை வாங்க முடியாது. எனக்கு இந்த லேப்டாப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறது குரோமில் போயிட்டு நிறைய சர்ச் பண்ணுவேன், நிறைய பிடிஎஃப் நான் எடுத்து படிப்பேன். அதுக்கு வந்து எனக்கு இந்த லேப்டாப் வந்து தேவையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆர்ஆர்பிக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்கல்ல, அது வந்து நம்ம சக்திவேலுக்கு வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஆல்ரெடி ஏதோ அப்ரண்டிஸ் பண்ணதுனால, அண்ணன் நான் வந்து பாஸ் பண்ணால் மட்டும் போதுனேன், நான் எப்படியாவது உள்ளே போயிடுவேன். கிட்டத்தட்ட வந்து நான் 3 தடவை ட்ரை பண்ணிட்டேன், என்னால் வந்து அதை பாஸ் பண்ண முடியல. நான் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், அதுவும் நான் இந்த லேப்டாப்பை வச்சு தான் நான் அடுத்தடுத்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இவர் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, என்னை விட அவருக்கும் இருக்குது. அவர் சொன்ன விஷயம். அப்போ அவர் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதி ஒரு ரயில்வே வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அதுக்கு மூல காரணமாக இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் லேப்டாப். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சக்திவேல் அப்படின்றவர். இந்த வீடியோவை ஏன் நான் 2 மாதம் கழிச்சு பண்ணேன்னு தெரியுமா? அந்த லேப்டாப் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, நமக்கு எந்த அளவுக்கு அவருக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, வேற எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கறது. அப்போ இந்த கவர்மெண்ட் லேப்டாப் அப்படின்றது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஐடி கம்பெனிக்கு போகிறதா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதா இருக்கட்டும், இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கவர்மெண்ட் லேப்டாப்பை வச்சு எங்கேயோ போன ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, உமா அப்படின்ற ஒரு பொண்ணு கலெக்டர் ஆஃபீஸில் வருவாய்த்துறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுற லேப்டாப் பார்த்தீங்கன்னா அசி லேப்டாப். எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தானே, ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு படித்து மேலே போகணும் அப்படின்றது. ஸோ இந்த கவர்மெண்ட் லேப்டாப் அப்படின்றது நிறைய பேர் பார்வையில் வந்து என்னடா அது, இதுக்கு ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணுறேன், வேஸ்ட் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்குது. ஆனால் நான் OLXல போயிட்டு நான் உட்காந்து யதார்த்தமாக நான் செக் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் செக் பண்ணும் பொழுது OLXல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப் E4125 அதிகபட்சம் 12,000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இப்போ 2026ல் லேப்டாப் டிமாண்ட், எங்கேயுமே லேப்டாப் கிடைக்கல. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் சொல்லிட்டு ஒரு தம்பி, அவரு பார்த்தீங்கன்னா லினோவா B490 லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக தான் ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தார் அந்த லேப்டாப்பை. எடுத்து வந்து கொடுக்குறப்ப அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதில் தெர்மல் பேஸ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து கொடுக்குறோம். அப்போ தான் அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஆனால் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இங்கே பாருங்களேன், அதில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன். இதை வந்து நான் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். 8GB ரேம் போட்டு 512GB SSD போட்டு அவ்வளோ ஒரு செலவுகள் அதில் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் ஸ்டில் ரன்னிங். 2015 கொடுத்த லேப்டாப் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. லேப்டாப்பு சும்மா கன்னு மாதிரி ஓடிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா அவரோட இன்வால்மெண்ட். நிறைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. நான் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்க, எனக்கு வந்து அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவும் அம்மாவும் அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ தம்பி பாஸ் பண்ணுவான், கவர்மெண்ட் ஜாபுக்கு போவான், போகட்டும், அவன் படிக்கட்டும், இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி தான் நான் பாஸ் பண்ணி போவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அவங்க கையில் இருக்கிற ஒரே விஷயம் அந்த கவர்மெண்ட் லேப் மட்டும்தான். அதை வச்சு படிக்கிறாங்க. குரோம்லேருந்து நிறைய PDF டவுன்லோட்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அதுலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் வந்து அதுக்காக சொல்ல வரேன். ஏன் இப்போ இந்த ஸ்டீபர் வந்து ஒரு நியூ லேப்டாப் போய் இப்போ வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது இப்போ 2026 ஒரு 40,000 ரூபாய்க்குலேருந்து ஒரு 35,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் வாங்கினா தான் ஒரு லேப்டாப் வந்து திருப்தியாக நம்ம வாங்க முடியும். நல்ல லேப்டாப் சொல்கிறேன் நான், வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி லேப்டாப்லாம் நம்ம வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப்பை வச்சு நம்ம படித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லணும்னா நம்ம ஷாப்பை பொறுத்தளவு நான் நிறையா சொல்லுவேன். இங்கே இருக்கிற லேப்டாப்பில் 75% பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் லேப்பு தான் வரும். அவங்க லேப்பை கொண்டு வந்து கொடுக்குறப்ப ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பேன். ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ அவங்களோட ஃபியூச்சர் இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு நினச்சி தான் நம்ம பார்ப்பேன். சும்மா சாதாரணமாக எடுத்தோம், நம்ம பார்த்துட்டோம், இல்லைங்க இதனால் முடியாதுங்க அப்படிலாம் நான் என்றைக்குமே கொடுத்தது கிடையாது. அதை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதை வச்சு ஏதோ ஒன்று கற்றுக்குவாங்க. யாரும் தயவுசெய்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பா இதுக்கேப்பா நான் இவ்வளோ செலவு பண்ணணும், எப்பா நீ எப்பா இதுக்கு செலவு பண்ணுற அப்படின்னு வந்து யாரும் கேட்காதீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் ஒரு பேனல் ஃபுல் செட்டு மாற்றிட்டு போகிறாரு. ஃபுல் செட்டு, பேஸ் பேனலு, டாப் பேனலு, அதோட ஹிஞ்சு எல்லாத்தையுமே வந்து எனக்கு மாற்றி கொடுத்துருங்க சார் அப்படின்றாங்க. நான் கேட்டேன் எல்லாமே மாற்றணுமா சார் அப்படின்னு. ஆமாம் சார் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்குறேன். சார் இது வரைக்கும் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன், அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த ஸ்கூலை விட்டு நான் வெளியாகிறேன், இப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த லேப்டாப்பை நான் கொடுக்கும் பொழுது அது என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி கொடுத்தோம்னா அடுத்து யாராவது வந்து அதில் யூஸ் பண்ணிக்குவாங்க சார். அதுதான் நான் சொல்கிறேன் நான். அப்போ யாருக்காவது ஒரு ஆளுக்கு அது யூஸ் ஆகுது இல்லை. இப்போ அந்த இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அதை தூக்கி போடணும் அப்படின்னு நினச்சிருந்தா எங்கே போயிருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வந்து பழைய இரும்பு கடையில் தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த இரும்பு கடையில் போகிறது எங்கே போகும்? சுக்குநூறாக உடஞ்சி ஒன்றுத்துக்குமே இல்லாமல் போயிடும். அப்படியே உடச்சி போட்டுருவாங்க, எதுக்குமே ஆகாது. அவ்வளோதான் அது லாஸ்ட்டாக. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ரெடி ஆகிடுச்சு, லேப்டாப் ஒர்க் பண்ணுறாரு சார், உட்காந்து ஒர்க் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கு உயிர் கொடுத்தாச்சு, நல்லா இருக்குது. அதில் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பசங்க ஏதாவது கற்றுக்குவாங்க அதில். அதனால் நம்ம ஷாப்பை பொறுத்தளவு இந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம நிறையா பார்ப்போம். அதுவும் கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு நான் எப்பயுமே வந்து ஒரு ஸ்டெப்பு முக்கியத்துவம் கொடுத்து தான் நான் எப்பயுமே பார்ப்பேன். அவங்களுக்கு வந்து என்ன ஒர்க் என்ன. இப்போ கூட பாருங்கள், ஒரு லேப்டாப் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகி வந்துருச்சு. ஆனால் எனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கண்ணே மாதவன், இது நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது தானா, இந்த இருக்கு பாருங்க டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஆனால் இதை எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, படிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபியூச்சர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த லேப்டாப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க ஒழிஞ்சு மற்றபடி அதை வேறு எதுக்காகவும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.